அதுவும் எப்படிப்பட்ட தர்க்கம் தெரியுமா? 2 + 2 = 4 அப்படின்னு சொன்னா யாராலையும் மறுக்க முடியாது. அந்த மாதிரி தெளிவான தர்க்கமா இருக்கணும். ஜாவேத் அக்தர் அவர்கள் கடவுள் இல்லைன்னு அப்படி ஒரு தெளிவான தர்க்கத்தை கொடுத்தா கண்டிப்பா நான் அதை ஏத்துக்குவேன். ஆனா என்னால உறுதியா சொல்ல முடியும், உலகத்துல இருக்கிற எந்த நாத்திகவாதியாலையும் அப்படி ஒரு தர்க்கத்தை கொடுக்க முடியாது. இப்போ ஒரு உதாரணத்தை யோசிப்போம். நீங்களும் நானும் ஒரு தனி தீவுல இருக்கோம். அங்க ஒரு பிங்க் கலர் பந்து கிடக்குது. உடனே நமக்கு என்ன தோணும்? இது இங்க எப்படி வந்தது? ஏன் இது பிங்க் கலர்ல இருக்கு? ஏன் இந்த உருவத்துல இருக்கு? கண்டிப்பா யாரோ ஒருத்தர் ஒரு நோக்கத்தோட இதை இங்க கொண்டு வந்து வச்சிருக்காருன்னு தான் தோணும். இப்போ அந்த பந்த பிரபஞ்ச அளவுக்கு பெருசாக்குங்க. பந்து பெருசானதால உங்க கேள்வி மாறிடுமா? இல்லையே. அதே கேள்விதான் வரும். இந்த பிரபஞ்சம் எப்படி வந்தது? ஏன் இப்படி இயங்குது? இத உருவாக்குனது யாரு? ஆனா இதுக்கு நாத்திகர்கள் சொல்ற பதில் என்ன தெரியுமா? எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லனா அதுவா உருவானதுன்னு சொல்லுவாங்க. பந்து அதுவா உருவானதுன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டீங்க. ஆனா பிரபஞ்சம் அதுவா உருவானதுன்னா ஏத்துக்கிறீங்க. இதுதான் அவங்களோட டாக்மா. அடுத்ததா ஜாவேத் அக்தர் அவர்கள் உலகத்துல ஏன் தீமை இருக்கு அப்படின்னு எமோஷனலா கேள்வி கேட்பாரு. ஆனா நான் சொல்றேன், தீமை இருப்பதே கடவுள் இருப்பதற்கான ஒரு ஆதாரம் தான். ஏன்னா ஒரு தேர்வு நடக்கணும்னா அங்க நன்மையும் இருக்கணும், தீமையும் இருக்கணும். அப்போதான் நாம் நம்ம செயலுக்கு பொறுப்பேற்க முடியும். கடவுள் இல்லன்னா கஷ்டப்படுற மக்களோட வேதனைகளுக்கு என்னதான் அர்த்தம்? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே ஒன்றை சார்ந்துதான் இருக்கு. அப்படி ஒன்றை சார்ந்து இருக்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கணும். அந்த ஆரம்பம் யாரையும் சாராத ஒரு நித்தியமான சக்தியா இருக்கணும். அதுதான் நெசசரி பீயிங். அவர்தான் கடவுள்.